உங்களை தான் கேக்குறாங்க. நான் கட்டி தரேன். அப்படிங்களா? பாதி பேர் ஏன் கொள்ளலன்னு கேக்குறாங்க. நானா கட்டி தான் கொட்டி இறக்கி விட்டேன். தியேட்டர்ல ஒரு விறுவிறுப்பா இருக்கணும், ஒரு சினிமாட்டிக்கா இருக்கணும், ஒரு ஜனரஞ்சகமா இருக்கணும். அது இருக்குல்ல, அந்த மீட்டர்ல அதுக்காக தான் எடுத்தது. ஸோ ஒரு ஒரு சினிமாட்டிக் ஃபீல் இருக்கணும். ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்கிரிப்ட் தானே இது. நம்ம வந்து யதார்த்தமான கதை கிடையாது. ஏன்னா 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒரு வெவ்வேறு கதாபாத்திரங்கள், கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃப் கதாபாத்திரங்கள். உபேந்திரா ஒரு கேரக்டர்னா இது ஒரு ஹிடன் இதுலயே காளி வந்தது. ஆனா காளியோட கதாபாத்திரம் தான் அந்த ட்விஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸ். ஸோ அது வந்து ஹை பாயிண்டா எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு தான் இந்த படத்தை வந்து எனக்கு கதை சொல்லும் போதே அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இட்ஸ் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ அதனால அது வந்து தியேட்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரெட்டதலை படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த காட்சிக்கு வந்து பெருமைப்படுத்தின பிரசன்ட் மீடியாவுக்கு என்னோட நன்றிகள். உங்கள் சப்போர்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறது எங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஐ ஹோப் எவ்ரிபடிஸ் 2026 இஸ் பிளெஸ்ட். இன்னைக்கு ரெட்டத்தலை ரிலீஸ் ஆச்சு அண்ட் we're very excited, very happy. அண்ட் எல்லா மீடியாவுக்கு தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஒரு புதுசாக கேரக்டர் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்குது. ஸோ ஐ ஹோப் தட் ஆடியன்ஸஸ் வில் சப்போர்ட். அண்ட் கிறிஸ்மஸ் இருக்குது, ப்ளீஸ் கோ அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு குட் எஃபர்ட் அண்ட் கண்டிப்பாக இட் வில் டெஃபினெட்லி என்டர்டெயின். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னோட நன்றி. தொடர்ந்து என்னோட படங்களுக்கும் எனக்கும் நீங்கள் வந்து அளித்துட்டு இருக்க அந்த ஒரு உற்சாகம் எனக்கு வந்து தொடர்ந்து என்னை மென்மேலும் ஏதாவது வேற வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து படத்தை பார்த்துட்டு பாராட்டினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ படம் ரெட்டத்தலை இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணியில் பார்த்தோம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் இதை பண்ணார் திருக்குமரன் சார். எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி அது எல்லோரும் ரசிக்கப்படுதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு லாங் ஹாலிடே இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஆஃப் கிவிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றிண்ணா. படத்துல ரெட்டத்தலை தான் நான் எத்தனை தலை இருக்கு மொத்தம்? எங்களுக்கே புரியல. இன்னும் 2-3 அருண்ஜி சார் வரும். இல்ல சார் 2 தான். ஒரு ஹிடன்ல வச்சு மேல தூக்குனார்ல, மேபி அடுத்த பார்ட்ல தான் வச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. 2 கேரக்டர் தான். டெக்னிக்கலா பிரமாதமா இருக்கு. ஆனா கதையில இன்னும் அடுத்தடுத்து சரி பண்ணிக்கிறேன் சார். இல்ல டயலாக் பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ. ஆமா, தேங்க்யூண்ணா. மஞ்சிருச்சு, அடுத்தடுத்ததுல சரி பண்ணிக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இது வந்து தியேட்டர்ல ஒரு விறுவிறுப்பா இருக்கணும், ஒரு சினிமாட்டிக்கா இருக்கணும், ஒரு ஜனரஞ்சகமா இருக்கணும். அது இருக்குல்ல, அந்த மீட்டர்ல அதுக்காக தான் எடுத்தது. ஸோ ஒரு ஒரு சினிமாட்டிக் ஃபீல் இருக்கணும். ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்கிரிப்ட் தானே இது. நம்ம வந்து யதார்த்தமான கதை கிடையாது. ஏன்னா 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒரு வெவ்வேறு கதாபாத்திரங்கள், கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃப் கதாபாத்திரங்கள். உபேந்திரா ஒரு கேரக்டர்னா இது ஒரு ஹிடன் இதுலயே காளி வந்தது. ஆனா காளியோட கதாபாத்திரம் தான் அந்த ட்விஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸ். ஸோ அது வந்து ஹை பாயிண்டா எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு தான் இந்த படத்தை வந்து எனக்கு கதை சொல்லும் போதே அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இட்ஸ் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ அதனால அது வந்து தியேட்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. 2வது சொன்னதுதான் சார், நல்லா ஃபைட் பண்ணுவாரு. டைலாக் வருது, தாரையும் காதலியும் மாத்திட்டே இருக்கு. அது யார் சொல்லி எழுதுனீங்க சார்? அப்படி கிடையாது. ஒரு கமலஹாசன் படத்துல ஒரு பாட்டு வருமே, அபூர்வ சகோதரர்ல, அதுதான் இன்ஸ்பிரேஷன் சார். அப்படி கிடையாது, இன்னும் உங்க கூட பழகல இல்ல. படத்துல குட்பேட் அக்லில வந்து ஒரு சீக்வென்ஸ் வரும். என்னன்னா அது ஓப்பன் பண்ண வேணாம்னு பாக்குறேன்.
அதே மாதிரி தான் வந்து அர்பிஜி சாரோட கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ? சந்தோஷமா தான் இருக்கு. நீங்களா உங்க இமேஜினேஷன்ல விட்டாரு, அதனால வச்சுக்கோங்க. அண்ணா சித்தி என்னண்ணா இவங்களை எப்படி உங்களை தான் கேக்குறாங்க. நான் கட்டி அப்படிங்களா? பாதி பேர் ஏன் கொள்ளலன்னு கேக்குறாங்க. நானா கட்டி தொங்கட்டி இறக்கி விட்டேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். யா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ Thank தேங்க்ஸ் you. லாட். எல்லாரும் நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஆல்வேஸ் தே சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் பர்த்டே. ஓ சதீஷ் Happy birthday. பிஆர்ஓ சதீஷ் பர்த்டே. அடுத்த நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க. கேக் 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 எடுத்துக்கலாம். இல்ல கேக்குதா? சார் வாங்க சார். பையன் பையன் சார். கொஞ்சம் வேணாம், யாரும் பேச வரல.